நேற்றைய தினத்தில் நம்ம கிறிஸ்துமஸுக்கு என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம். என்ன கேட்டீங்க? நேத்து கேட்க நீங்க கொடுக்கலையே, சட்டை தானே கொடுத்தீங்க. நான் சொன்ன பிரசங்கத்தை கேட்கிறேன். அவர் எப்படிப்பட்டவருங்கிறது சொல்றீங்க, ரைட்டு. என்னத்தை குறித்து கேட்டோம் அப்படின்னா, ஏன் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். அவர் எதற்காக அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னா, நீதி தேவன், அன்புள்ள தேவன். அன்பு வேலை செஞ்சா நீதி கேள்வி கேட்கும். நீதி வேலை செஞ்சா அன்பு சொல்லும், உமக்கு அன்பே இல்லை, உம்முடைய அன்பு அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னா, நீதியுள்ள தேவன், அன்புள்ள தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அன்புள்ள தேவன் தன் மக்களுக்காக தன்னையே பலியாக்கும்படியாக, அந்த நீதியை சரி கட்டும்படியாக, உங்களுடைய என்னுடைய குறைவுகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் தன்மேலேயே, என் பிள்ளை செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்கிறேன்? தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் அந்த மீட்பை கொடுக்கும்படி வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அதானே பார்த்தோம். சரிதானே? சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது இல்லையா? ஆமாம், சரிதான். ஐயா ஞாபகம் வந்துடுச்சு. இந்த நாள்லையும் அந்த மற்ற எழுதின சுவிசேஷம் வாசிங்க, 1ஆம் அதிகாரம். அதே வசனத்தை 21, 22, 23 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் அந்த 20 நாம் கொஞ்ச நேரம் கவனமாய் ஒரு சில நிமிஷங்கள், நான் சொல்லிட்டேன் 8 மணிக்கு உங்களுக்கு முடிச்சிருவேன். 9 மணிக்கு நான் முடிச்சிருவேன். ஆமென் சொல்லுங்களேன். 21 போன நேற்றைய தினத்தில் போன பிரசங்கத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறமா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்ற. என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த வசனத்தை வாசிங்க. 23. அவன் மறுபடியும் சொல்லுகிறான், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். 21 என்ன பெயரிடுவார்கள் சொல்லுங்க. 23 என்ன பேரு? ஒரு பிள்ளைக்கு 2 பேரா? ஒரு பிள்ளைக்கு 2 பேரா? எந்த பேர் வச்சாங்க? அப்பனா இம்மானுவேல்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்க 21 இப்ப வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவாயாக என்று சொன்னான் இல்லையா? ஏன்னா அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்னு சொன்னான். சரிண்ணா. அடுத்து சொல்றார் 23 அவன் சொல்றான், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பேர் வச்சாங்க? அந்த நாட்கள்ல கன்னி மரியாளுக்கு பிள்ளை பிறந்த உடனே என்ன பேரிட்டார்கள் சொல்லுங்க? என்ன பேரிட்டாங்க? அவகிட்ட போய் கேளுங்கயா அப்படிங்கிற மாதிரி சிலர் பார்க்கறத பார்த்தனா, என்கிட்ட கேட்கிற அப்படிங்கிற. அப்படியா? சொல்லுங்க, என்ன பேர் வச்சாங்க? இயேசுன்னு பேர் வச்சாங்க. இயேசுனா என்ன அர்த்தம்னு நேற்று பார்த்தோம். பாவங்களை நீக்கி
ரட்சிக்கிறவர். இங்க தீர்க்கதரிசியின் மூலமாய் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல இம்மானுவேல் பிறப்பார், அவருக்கு ஒரு குமாரன், அவளுக்கு அந்த கன்னியின் வயிற்றில் ஒரு குமாரன் பிறப்பான், அவருக்கு இம்மானுவேல் பெயரிடுவார்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்குது. அங்க பார்க்கிறோம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க 25. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும், அவள் தன்னுடைய முதலாவது மகனை குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அப்ப பெற்றபோது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள ஏதோ ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி சொன்னது என்னது, இம்மானுவேல்னு பெயரிடுவார்கள். ஆனா பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன பேர் என்னது, இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா தீர்க்கதரிசி சொன்னது பொய்யா? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது என்னது, இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இங்க இயேசுன்னு பெயரிடுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இயேசுன்னு பெயரிட்டாங்க அப்படின்னா, ஒரு மனிதனோடு, கவனிக்கிறீங்களா, பக்கத்தில் யாராவது கண்ணை மூடி இருந்தாங்கன்னா கொஞ்சம் முடிங்க அப்படி சொல்லுங்க. கண்ணை மூடிக்கிட்டு பிரசங்கத்தை கேட்கப்படாது, முழிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், கேட்கணும். ஆமா, கண்ணை மூடினா காது கேட்காது. பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, கண்ணை மூடுனா காதும் கேட்காம போயிடும். காதே கேளு, ஆமென் சொல்லுங்க. கண்ணே திறந்து பாரு அப்படி சொல்லுங்க. ஆமா, ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷனோடு, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனோடு தேவன் கூட இருக்கணும்னா, அந்த வசனத்துக்கு இம்மானுவேலுக்கு என்ன அர்த்தம்ங்க? தேவன் நம்மோடு, தேவன் சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறார். இருக்கிறாரா அப்படின்னா, இயேசு பிறக்க முன்னாடி நான் என்ன செய்ய, இயேசு இப்ப பிறந்ததை நம்ம என்ன செய்யறோம், சம்பவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பிறக்க போறார் அல்லது பிறந்தார் அல்லது பிறந்து இப்பத்தே பேர் வச்சிருக்கோம். இன்னைக்கு தானே பிறந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர்ல இன்னும் ஒரு குழந்தையாவே தான் இருக்கிறார். அவர் வளரவே மாட்டேங்கிறார். 2000 வருஷமா 2000 வருஷமா வளர மாட்டேங்கிறார். இன்னும் தொற்றுலயே தான் தூங்கிட்டு இருக்காரு. இல்ல, நம்ம அந்த சம்பவத்துல நம்ம மனசுல வச்சுக்கிடுவோம். இப்ப அவர் பிறந்து பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரிதானா? இப்ப ஒரு மனிதன் தெய்வம் அவனோடு இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத தேவன் பிளான் பண்ணி தான் இந்த பேரை என்ன செய்யறாருன்னா செலக்ட் பண்றார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு பிறப்பதற்கு முன்னாடி அப்படி எடுத்துக்கோங்க, இயேசு இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தேவன் மனிதனோடு இருந்தாரா? சொல்லுங்க. தேவன் மனிதனோடு பேசினார் தீர்க்கதரிசிகள் மூலமாய், வேத வசனங்கள் மூலமாய். ஆனா இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மத்தேயு 28:20 வசனத்துல நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்துல வாசிங்க. பக்கம் 47, பக்கம் 47ல 28:20 கடைசி வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான், இதோ உலகத்துல இந்த உலகம் முடிகிற நாள் வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாரோட இருக்கிறேன்? என்னோடு. சொல்லுங்க, உங்களோடு. அந்த இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? பெயருக்கு அர்த்தம் என்ன? இயேசு நம்மோடு, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம், அந்த காரியம் கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா இயேசுன்னு பெயரிட்டாத்தே கர்த்தர் நம்மோடு இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் பாவத்தோடு இருக்கிற வரைக்கும் கடவுள் அவனோடு இருக்க முடியாது. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. எனக்கு சமயம் ரொம்ப குறைவா இருக்கனால நான் ஸ்பீடா சுருக்கமா போறேன். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நாள்ல ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார், ரைட்டு. வருஷம் வருஷம் புத்தாடைகள், வருஷம் வருஷம் கொண்டாட்டங்கள்,
வருஷம் வருஷம் அதெல்லாம் ரைட்டு தான். தேவன் நம்மோடு இருக்கும்படி ஒரு திட்டமிட்டார். நம்மோடு இருக்கணும்னா ஒரு பாவத்துக்கு விமோசனம் என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்டாதான். அதுதான் இயேசு. சொல்லுங்க, பாவத்தின் விமோசனம் தான் யாரு? பாவத்துக்கு பரிகாரி தான் யாரு? இயேசு. இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி, பாவம் நீக்கப்பட்டாதான் தேவன் கூட இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இம்மானுவேல் அப்படின்னு பெயரிடுவார்கள். அப்படின்னு சொன்னா தேவன் கூட இருக்க அந்த தகுதியை இயேசு தான் உண்டாக்குறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க சொல்ற உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எப்ப சொன்னாரு? உயிர்த்தெழுந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரமேறி போகும்போது சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு கூட என்ன செய்றேன். எத்தனை நாளைக்கு கூட இருக்கேன்? எத்தனை நாளைக்கு கூட இருக்கேன்? உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்படின்னா உலகம் முடிகிற வரைக்கும் உங்க சந்ததி சந்ததி சந்ததியா. ஆமென் சொல்லுங்களேன். உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? கேள்வியதான். கிறிஸ்துமஸ் நினைவு கூறுகிற, கிறிஸ்துமஸை கொண்டாட வந்திருக்கிற நம்மளோடு தேவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை நடத்தணும்னு நினைக்கிறார். கடவுளோடு நாம் வாழணும், அவரோடு நாம் வாழணும், நம்மோடு அவர் வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனிதன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து மனிதனை உண்டாக்கினார். அவனோடு தினசரி என்ன செஞ்சாரு? உறவாடி கொண்டிருந்தார். உலாவல உறவாடினார். ஆமென் சொல்லுங்க. டெய்லி வந்து தான் படைத்த ஆதாமோடும் ஏவாளோடும் உறவாடி கொண்டிருந்தார், பேசி கொண்டிருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் தோட்டத்திலே உலாவி, ஆதாமே நீ எங்க இருக்கிறடான்னு அன்னைக்கு கேட்டார். என்னைக்கு? காணா போன அன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. காணா போன அன்னைக்கு கேட்டார்னா டெய்லி வந்து அங்க வந்து என்ன செய்யறாரு? பேசுறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் தெய்வத்தோடு பேசுகிற அனுபவம்? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கர்த்தர் உங்களோடு இருந்து, கடவுள் உங்களோடு பேசி உங்களோடு உறவாடும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களோடு கடவுள் இருக்கிறாரா? இருக்கணும்னு நினைக்கிறார். இருக்கணும்னு அவரு சொல்லுங்க நினைக்கிறாரு. நம்ம நினைக்கிறோமா? முதல்ல என்னோடு கடவுள் இருக்கணும், நான் கடவுளோடு வாழணும், நமக்கு நினைப்பு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த நினைப்பு இருந்தா அதுக்கான வழிகளை பார்க்கணும். எஸ், சரிதானே? வழி என்ன? தேவன் ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்ள எப்பொழுது முடியாமல் போனதுன்னு ஆதியாம புஸ்தகத்துல 1ஆவது அதிகாரத்துல 2ஆவது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 3ஆவது அதிகாரத்துல அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்த பொழுது தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஒரு தேவனுடைய முகத்தை மறைத்தது எது? ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:2. பெரிய பெரிய பெருசில் இருக்கும், சின்ன புஸ்தகத்தில் இருக்காது, புதிய ஏற்பாட்டில் இருக்காது. பழைய ஏற்பாட்டில் 59:2 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. என்ன உண்டாக்குறதா? அது என்ன பிரிவினை? பாக பிரிவினையா? பிரிவினைனா என்னது சொல்லுவாங்க? என்னையா அப்ப வரும்போது பெரிய வீடா இருந்தது, இப்ப சின்ன சின்ன வீடா இருக்கு, எங்களுக்கு உள்ள பாக பிரிவினை நடந்துருச்சு சொல்லுவாங்களா? உள்ளவாங்க பாக பிரிவினை அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா பிரிச்சுட்டாங்க ஐயா. வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கிரமமும் கவனிங்க.
இங்கே சொல்றாரு, தெய்வம் ஒரு மனுஷனோடு பேசவும் ஒரு மனுஷனோடு முகமுகமாய் உறவாட முடியாதபடி தடுக்கிறது எது? சொல்லுங்க. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஏசாயா 59:2 அக்கிரமம், அடுத்து சொல்ற பாவம். அப்ப அந்த பாவமும் அக்கிரமமும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும்போது தெய்வம் அவனோடு வாழ முடியாது. தெய்வம் ஒரு மனுஷனோடு வாழணும், தெய்வம் ஒரு மனிதனோடு பேசணும், அவனோடு உறவாடணும், அவனை நடத்தணும் அப்படின்னா அக்கிரமம் பாவமும் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இருக்கக்கூடாது. இம்மானுவேல்னு பெயரிடுவார்கள்னு சொன்னா தேவன் நம்மோடு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இம்மானுவேல் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார். அல்லேலூயா. இம்மானுவேல்னா உங்களோடு தேவன் இருக்க விரும்புகிறார், உங்களோடு தேவன் பேச விரும்புகிறார். ஆதியிலே ஆதாமோடும் ஏவாளோடும் என்ன செஞ்சாரு? டெய்லி வந்து அவனோடு உறவாடினார். ஒரு நாள் அவனுடைய மனைவியின் பேச்சை கேட்டு செய்யக்கூடாததை செய்து பாவம் செய்த பொழுது ஆண்டவர் வந்து அவனை தேடுறாரு. எங்கடா இருக்க அப்படின்னு பார்த்தா பார்த்தோன்னா ஆளை காணும். என்னன்னா அவருடைய சத்தத்துக்கு விரோதமா, அவருடைய சொல்லுக்கு கேளாம பாவம் செய்ததுனால பயந்து போய் செடிகளுக்குள்ள போய் என்ன செஞ்சுக்கிட்டான்? மறைஞ்சுக்கிட்டான். இவ்வளவு நாள் எதுக்க வந்து நின்று பேசினான், தேவனோடு பேசினான். இன்னைக்கு என்ன செஞ்சுட்டான்? இன்னைக்கு ஏன் மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஏன் உங்களை தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாதபடிக்கு மறைவு? அப்படின்னா செய்யக்கூடாதது எதையோ ஒன்று, அதுதான் பாவம். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு அக்கிரமம். அக்கிரமம்னா என்னங்க? கொஞ்சம் பின்னாடி சொல்லுங்க. அன்னை மாரிமுத்து அன்னை சொல்லுங்க. ஒரு மனிதன் தேவனோடு இருக்கக்கூடாதபடி தடுக்கிறது என்னங்க? சொல்லுங்க. ஒன்று, இன்னொன்னு அக்கிரமம். அப்படின்னா தேவன் இம்மானுவேலாய் நம்மோடு இருக்கணும். அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னது? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதனோடு கடவுள் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் இயேசுன்னு பெயரிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இம்மானுவேல் தான் பெயரிடுவாங்கன்னு. இயேசுங்கிற வார்த்தையே இல்லை. இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கணும்னா இயேசு ரட்சிக்கிறவர், பாவத்தின் பரிகாரி, பிறந்தாத்தேன், அவர் அடிக்கப்பட்டாத்தேன், அவர் ரத்தம் சிந்தினாத்தேன், அதை ஏற்றுக்கொண்டாத்தேன் தேவன் கூட இருக்க முடியும் மனுஷனோட. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னைக்கு ஆதாமும் ஏவாளும் முதல் மனிதர்கள் தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலிருந்து துரத்தப்பட்டாங்கன்னா, பாவம் அவங்களுக்குள்ள வந்தபோது, கீழ்ப்படியாமை வந்தபோது, கடவுள் அவங்கள பார்த்து பேச முடியல, கடவுள் அவங்களோட டெய்லி உறவாட முடியல. இன்னைக்கு இயேசு மறுபடியும் பூமிக்கு தானே வந்து மனிதன் செய்த பாவத்திற்காக பரிகாரத்தை உண்டாக்கி அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது தெய்வம் அவனோடு இணைகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துமஸ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனிதகுமாரன் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதை இழந்து போனாங்க? தேவனோடு கொண்டுள்ள உறவு. கடவுளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் சொல்ற இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களோடு கடவுள் தொடர்பு கொள்ள விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சாமிகள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பூசாரிகளை வச்சிருக்கும் இருக்கும். அவர் தான் நேராக போய் என்ன செய்வார்? அர்ச்சனை பண்ணுவார், பூசை பண்ணுவார். நீங்களும் நானும் போக முடியுமா? அந்த கற்ப கரகத்துக்குள்ள போக முடியுமா? ஏன் முடியாது? அது ஒரு தம்பி நேரத்தையே சொல்லியிருக்கேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. ஆமென் சொல்லுங்க. அதாவது ஏன் கற்பக கிரகத்துக்குள்ள போகக்கூடாது? மற்றவங்க போனா என்ன ஆயிடும்? சாமியை தீட்டு பட்டுரும். புரியுதா உங்களுக்கு? சாமி என்ன செஞ்சிடும்? தீட்டு பட்டுரும். சாமியே தீட்டுப்படுற அளவுக்கு மனுஷன்ட்டு அக்கிரமம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. தெய்வம் நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு வாழ விரும்புகிறார். அவருக்கு நம்ம பிள்ளை
சொல்கிறாங்க, அந்த கோயில்களுக்கு போனால் பெண்கள் போனால் தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு. சில கோயில்களில் பெண்களை என்ன செய்ய விட மாட்டாங்க, நுழையவே. சில கோயில்களுக்கு பெண்களே போகக்கூடாது, ஏன்னா சாமி தீட்டுப்பட்டுரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் பெரிய பிள்ளையாக போனால் கொண்டாட்டமாக இருக்குது. நம்ம பிள்ளை பெரிய பிள்ளை ஆன உடனே என்ன செய்கிறோம், விருந்து வச்சு அதை சிறப்பாக என்ன செய்கிறோம், கவனிக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை அந்த இடத்துக்கு போனால் அது தீட்டுப்பட்டுருதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கனால தீட்டுப்பட்டுருச்சுன்னு நம்ம நினைக்கிறோமா? ஏன்னா நம்ம பெத்த பிள்ளை. சொல்லுங்க, நம்ம பெத்த பிள்ளை. நம்ம அப்பா சொல்றாரு, நீ எப்படி இருந்தாலும் என் சமூகத்துக்கு வா. ஆமென் சொல்லுங்களேன். நீ தீட்டுப்பட்டு வந்தாலும் நான் உன்னை தீட்ட, அதாவது தீட்டுன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது, அக்கிரமம் பாவம் என்கிற தீட்டு இருந்தாலும் நான் உன்னை கழுவுகிறேங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிறவங்க நீ ஒழுங்கா இல்லாட்டி சுத்தமா இல்லாட்டி உள்ள வராத. புரியுதா உங்களுக்கு? இங்கே சொல்ற, நீ ஒழுங்கு இல்லாட்டாலும் உள்ள வந்து சுத்தமாக்கிட்டு போ. ஏன் தெரியுமா? ஏன் இந்த வித்தியாசம்? உலகத்தில் உள்ள காரியத்துக்கும் சபையில் உள்ள காரியத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் தெரியுமா? இந்த வித்தியாசம் எப்படிங்க வந்தது? அங்க தீட்டுப்பட்டவன் போனா அது தீட்டாயிருது, இங்க தீட்டுப்பட்டவன் வந்தா சுத்தமாகி போறான். இந்த வித்தியாசம் எப்படி வந்ததுன்னா, இவர் பெத்தவர். புரிஞ்சதா? உங்க பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்குது அப்படின்னா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவீங்களா? தீட்டுப்பட்டுரும்னு சந்தோஷம், பெரிய பிள்ளையாச்சு பெரிய பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மனிதனால் தீட்டுப்படும் என்றால் அது மனிதனை விட மோசமானது. ஆமென் சொல்லுங்க. மனிதனுடைய தீட்டை, மனிதனுடைய பாவத்தை நீக்குமானால் அது தெய்வீகமானது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவிகளே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு மன்னிப்பு தருவேங்கிறார். ஏன்னா அவர் தான் நம்ம அப்பா. ஆமென் சொல்லுங்களேன். நம்மை பெற்றவர். அல்லேலூயா. உங்களை படைச்ச தெய்வம் சொல்றாரு, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னோடு கூட நான் பேசி, இம்மானுவேல் அப்படின்னா தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன், உன்னோடு பேச விரும்புகிறேன், உன்னோடு வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கடவுளோட பேசணும்னு ஒரு ஆசை இருக்கு? கூட இருக்கிற வீட்டுக்காரிட்டே பேசுறதுக்கு பிடிக்கல, கடவுள்கிட்ட வேற பேசணுமாக்கும் சில பேர் முடிக்கிற முடிய பார்த்தா தெரியும். இங்கிட்டு பார்க்குறாங்க, ஆமா வீட்டுக்காரிட்டே ஒழுங்கா பேசுற. கடவுளோடு பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். உறுதியா சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கடவுள் உங்களோட பேச விரும்புகிறார். நீங்க அவரோட பேசுறீங்களா? உங்களோடு இருக்க விரும்புகிறார். எத்தனையோ முறை தேவனுடைய குரலை, ஆண்டவருடைய குரலை பிரத்யட்சமா கேட்கும்படி உதவி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மோடு இருந்து நம்மோடு உணர்த்துகிறார். இதை சொல்லு, இதை பேசு, இதை செய், இதை செய்யாத, இப்படி நட, இப்படி நடக்காத, இது தப்பு, இது சரி சொல்லி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசி முடிப்போமா? ஏசாயாவில் பாருங்களேன், ஆண்டவர் நம்மோடு இருந்து எப்படி நடத்த விரும்புகிறாருன்னு அந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இந்த ஒரு வசனத்தை வாசி அப்படி ஜெபம் பண்ண போறோம். முடிச்சுட்டேன் நான். 30ஆம் அதிகாரம் 835 பக்கம், 835 பக்கம், 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, நீங்கள் போகிற பாதையிலே வாழ்க்கையிலே வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, வழி இதுதான்டா, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். சொல்லுங்க. ஒரு தெய்வம் மனிதனோடு கூட இருந்தாரானால் நீ போகிற பாதை இதுதான், போக வேண்டிய பாதை இதுதான். நீ வலதுபுறமா இப்படி சாஞ்சாலும் சரி, இங்கிட்டு போனாலும் சரி, தப்புன்னு பின்னாடி இருந்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்ற சத்தம் உங்க காதுகள் கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது வளர்ந்த அனுபவம். இது கடவுளோடு பேசி பழகி அவர் சத்தத்தை கேட்ட அனுபவம். இன்னொரு வார்த்தையும் சொல்றார். 32:8 சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க. வாசிங்க, அந்த ஒரு வருஷத்தை வாசிச்சு முடிப்போம். சங்கீதம் 32:8.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்ன வழி? நடக்க வேண்டிய வழி, நடக்க விரும்புகிற வழி அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடக்க விரும்புகிற வழி. உனக்கு என்ன விருப்பமோ அந்த வழியில இல்ல, நீ நடக்க வேணும்னு சொல்லி நான் எதை நினைக்கிறேனோ, நான் எப்படி நீ இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வழி. ஆண்டவர் ஒவ்வொரு வேர்டையும் ஒவ்வொரு எழுத்தையும் சரியா எழுதி வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம விரும்புகிற வழியில நடக்கிறோமா, நமக்குன்னு எழுதி வச்ச அல்லது நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு சொன்ன வழியில நடக்கிறோமான்னு யோசிச்சா நம்ம விரும்புகிற வழியில தான் நடக்கும். என் வாழ்க்கை, என் பணம், என் சரீரம், நான் இஷ்டத்துக்கு தான், இப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கடவுள் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அதுக்கு சொல்றாரு, வாசிங்க மறுபடியுமா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். டேய், போற வழி தப்பு, நீ லெப்ட்ல சாயாத, இந்த பக்கம் போகாத, நீ இந்த பாதையில நடக்காத, இதை செய்யாத. ஆமென் சொல்லுங்க. அவர் கூட இருந்தா செய்ய முடியுமா? முடியாது. கூட இருந்தாத்தே இந்த விஷயம் முடியும். அதான் சொல்றாரு, இம்மானுவேலா நான் உங்களோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு பயணிக்க, அவரோடு நாம் வாழ்ந்தோமானால் இந்த உலகத்துல எந்த பிரச்சனைகளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் கூட இருந்தார்னா எந்த பிரச்சனையுமே வராது. வரும், சேதப்படுத்தாது. சொல்லுங்க, வந்தா வந்துட்டு போகுது. தடுமை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தடுமன்ல செத்துறக்கூடாது. சொல்லுங்க. கொரோனா வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. வரத்தையும் செய்யும். மாம்சம் தானே, சரீரம் தானே, 4 பேருக்கு மத்தியில் தானே வாழ்றோம். வரட்டும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்படின்னா சேதப்படுத்த அதனால முடியாது, நான் கூட இருக்கிறேன். நான் போன சமீபத்தில் சொன்னேன், விஜயகுமாருடைய மனைவி கொரோனா வந்தது, எல்லாருக்கும் ஊர்ல வந்தது, அவங்களுக்கும் வந்தது. நம்ம சபையில் இருக்கிறதுனால வராதுன்னு சொல்ல முடியாது, வரத்தையும் செய்யும். வந்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. அப்போது ஆண்டவர் சமூகத்தில் அவங்க ஃபோன் பண்றாங்க, ரொம்ப மூச்சு திணறுது பாஸ்டர் அப்படின்னு அவர் ஃபோன் பண்றாரு. எத்தனை மணிக்கு? 12:20 நைட்டு. எங்க கொண்டு போக? ஃபுல்லா லாக்டவுன். அப்ப ஆண்டவரேன்னு சொல்லி ஆபிரகாமையும் ஐசக்கையும் உடனே ஏதாவது செய்யுங்க, ஆட்டோ கிட்ட பிடிக்க போங்க அப்படின்னு சொல்லி அங்கனக்குள்ள இருக்கிறவங்களே செக் பண்ணி அவங்கள எப்படியோ ஆஸ்பத்திரிக்கு சண்முகநாதனை சொல்லி கொண்டு போயாச்சு. எனக்கு இங்கேருந்து வர முடியலை, ஏன்னா இங்கனக்குள்ள எல்லாம் பாதுகாப்பு, அதாவது இந்த தடுப்பு இருக்குது, போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க, உள்ளே வர முடியாது. உட்காந்து 12:30 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, 2 பொடி பையங்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணாத. அப்புறம் எப்படியா ஜெபம் பண்ண? இந்த நிலைமையை கடந்து போக அவர்களுக்கு பலனுக்காக ஜெபி. ஆமென் சொல்லுங்களேன். நான் ஏற்கனவே போன பிரசங்கத்துல சொன்னேன். உடனே எனக்கு தைரியம் வந்தது. என்னன்னா, அன்னைக்கே அப்பயே முடிவு பண்ணிட்டேன். 10 நிமிஷம் அவங்க போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்த நிமிஷத்துலேயே எனக்குள்ள தெளிவு வந்துடுச்சு, இவங்களுக்கு இது ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த நிலைமையை கடந்து போக ஆண்டவர் விரும்புகிறார். அதான் சொல்ல, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவார்கள், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுவார்கள், ஆனால் அது உன்னை அணுகாது. ஆமென் சொல்லுங்களேன். 22 நாட்கள் முழுவதுமாக ஜிஹெச்சில் இருந்தாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 83% லங்ஸ் பாதிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. வராம இருக்காது. தெய்வம் கூட இருந்தா கூட இருக்கிறத நிரூபிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் ஒரு மனுஷனோட தேவன் இருக்க விரும்புகிறார். இந்த உலகம் பொல்லாதது, இந்த உலகம் ரொம்ப மோசமானது, பல பாவம் நிறைந்தது. ஒரு மனிதன் தேவனோடு இருந்தால், தேவன் மனிதனோடு இருந்தால் அவன் எல்லாவற்றையும் செய்ப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேரோட உங்களோட கடவுள் இருக்கணும், நான் கடவுளோட நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்தில் நான் முடிச்சிட்டேன். அப்படி ஒரு நிமிஷம் எழும்பி நின்று முடிச்சிருவோம். நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நிற்க. உங்களோடு கடவுள் இருக்க விரும்புகிறார்.
உங்களோடு கடவுள் பேச விரும்புகிறார். அவர் இம்மானுவேல். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், அவர் இயேசு, பாவங்களை ரட்சிக்கிறவர், பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். தம்முடைய ஜனத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரட்சித்து அவர்களை காப்பாற்றி, எதற்காக தெரியுமா? அவர் உன்னோடு இருக்க விரும்புகிறார். அப்படியே கண்ணை மூடிக்க சொல்லுங்க, என் கூட நீங்க இருக்க விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. கடவுள் உங்களோடு இருக்கணுமா? கடவுளுக்கு கண் இருக்கா? அப்படியா இப்படியான்னு உலகத்தில் பேசுறத கேட்டிருப்பீங்க. ஏன்னா நடக்கிறதெல்லாம் தீமையா நடக்குது. அந்த கடவுள்னு ஒருவர் இருந்தாரானா எனக்கு இது நடக்குமான்னு கேட்கறதெல்லாம் நீங்க கேட்டிருப்பலாம். ஆனா நான் சொல்றேன், கடவுள் உங்களோடு இருந்தால் நீ நடக்கிறதெல்லாம் பார்ப்ப, ஆனா உனக்கு அணுகாது. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்துல தீமைகள் வருவதை நீ பார்க்கலாம், ஆனால் உன்னை ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் சொல்ற, உன் பாவத்தை நீக்கி உன் அக்கிரமங்களை மன்னித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கிறேன். உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நீ எந்த பாதையில போகணும், நீ என்ன செய்யணும், நீ எப்படி வாழணும், நீ எப்படி மக்களா இருந்து பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றார். ஆமென். அவருடைய குரலை கேட்கும்படி நீ வலது பக்கமா சாயும் போதும் இடது பக்கமா சாயும் போதும் உன் கூட இருந்து வழி இதுதான்டா, இதுல நட அப்படின்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விரும்புறீங்க, கடவுளே நீர் என்னோடு இருக்கணும் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட இருக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. கடவுளே நீங்க என் கூட இருக்கிறத நான் பார்க்கணும். நீங்க என் கூட இருக்கும்போது நான் உங்களோட பேசணும். நீங்க பேசுறத நான் கேட்கணும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தமிழ்ல தானே சொல்லி தர்றேன், சொல்லுங்களேன். கடவுள் தானே பேச போறாரு. இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கடவுள் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களோடு இருக்க விரும்புகிறார். உங்க குடும்பத்தில் அவர் ஒருவராய் இருந்து உங்களை நடத்த விரும்புகிறார். அவர் கூட இருந்தார்னா ஆச்சரியமா நடத்துவார். ஆச்சரியமா நடத்துவார். ஆச்சரியங்களை அதிசயங்களை பார்க்கும்படி உங்களை நடத்துவார். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது மாதிரி அல்ல. அவங்களை விட மோசமான நிலைமைக்கு நம்ம போனாலும் அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து நான் உன் கூட இருக்கேங்கிறத நிரூபிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் கூட இருங்கப்பா சொல்லுங்க, என் கூட இருங்க. இம்மானுவேலே சொல்லுங்க. இம்மானுவேலே. இம்மானுவேல்னா தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தெய்வம் நம்மோடு இருக்கிறார், இருக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஓ ஜீசஸ், என் கூடவே இடும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் அந்த உணர்வு இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் வரட்டும். அப்படி இல்லாமல் தேவன் உங்களோடு இல்லாட்டா உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நீங்க எங்க போக போறீங்க தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன் கூட இருக்க விரும்புகிறேன். ஓ நீ வாழ்ந்த பிறகு நான் உன் கூட இருப்பேன். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் காடு வரைக்கும் வருவாங்க, அதிகபட்சமா கடைசி வரைக்கும் நான் உன் கூட வர்றேன்னு சொல்றாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை.
கடைசி வரை யாரோ என்று கேள்வியோடு நிறுத்தி இருக்கிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய கடைசி வரைக்கும் நான் உன் கூட வர்றேன். உலகத்தின் முடிவு வரையும் நான் உன் கூட இருந்து உன்னை நடத்த விரும்புறேன். நீ விரும்புறியான்னு கேட்கிறாரு. நீ விரும்புறியான்னு கேட்கிறாரு. உன் கடைசி வரைக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்க விரும்புகிறார். அவர் பெயர் தான் இம்மானுவேல். அந்த இம்மானுவேல் இன்னைக்கு உன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறாரு. நீ கண்ண மூடி, இயேசுவே நீர் எனக்குள் வந்து என்னை நடத்தும், என்னோடு பேசும் சொல்லுங்க. அவர் தீட்டுன்னு ஒதுக்குறவர் கிடையாது. அவர் உங்களை விட்டு போகிறவர் கிடையாது. நம்ம பிள்ளைக்கு எப்படி நாம சிறப்பு செய்கிறோமோ அது மாதிரி நீங்கள் பலவீனமா இருக்கும்போது உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன், உங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன், அவர்தான் நம்மை பெற்ற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியுமா? நீர் என் கூட இருங்கப்பா, என்னோடு கூட வாங்கப்பா, என்னோடு கூட பேசுங்கப்பா. நீங்க இல்லாட்டா என்னால ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு ஜெயமான ஜீவியம், ஒரு பயமில்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உண்மையா ஒத்துக்கிட்டு அப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் பக்கத்திலே இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ரொம்ப சிம்பிளான வார்த்தை. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் முடியாது. அவர் இல்லாம வாழ முடியாதுன்னு யார் நினைக்கிறாங்கன்னா அவருக்கு பிரியமா வாழணும் அப்படிங்கிறவங்க தான். அநேகர் இயேசு இல்லாம வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவருடைய முடிவு பரிதாபம். அவருடைய வாழ்க்கை முடிந்த பின்பு இயேசு கேட்பார், நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னடா செஞ்சேன்னு. அப்பொழுது அழுதாலும் தொழுதாலும் ஒன்றுக்கும் உதவாது. இப்பொழுதே கர்த்தர் உங்களோடு வந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்கள் பாவங்களை மன்னித்து நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டி அதிலே நடத்தி உங்களை தன்னோடு நித்தியமாய் மோட்ச பாக்கியத்தை அடைந்து நித்தியமாய் கோடான கோடி வருஷமாய் அவர் உங்களோடு கூட நீங்கள் அவரோடு கூட இருக்க உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி அப்பா சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை வாழ்த்துகிறோம். தகப்பன், இந்த நாள்ல வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு வந்த ஒருத்தரும் வெறுமையாய் போனதே கிடையாது. அவருடைய குடும்பங்கள், அவர்கள் செய்கிற தொழில்கள் ஆண்டவரே, அவருடைய குடும்பம், பிள்ளைகள், அவருடையதான சந்ததிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆலயத்துக்கு போனது நிமித்தம் மனதில் சமாதானம், சந்தோஷம் வரட்டும். இப்படி குடும்பங்கள் தலைக்கட்டும். குறைகளோடு வந்திருப்பார்கள், அதை நிறைவு செய்து அனுப்பும். அவர்களுக்கு நன்மையினாலே, அவருடைய வாழ்க்கை நன்மையினால் நிரப்புங்க. ஒருவேளை பொருளாதாரத்திலோ சரீரத்தில் பலவீனமாக வந்திருந்தா அதையும் கூட கர்த்தர் சுகப்படுத்தி அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறீர். அதற்காகத்தான் நீர் கூட இருந்து நடத்த போகிறீர். அதற்காகத்தான் நீர் கூடவே வருவேன் என்று சொல்லுகிறீர். விரும்புகிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. விரும்புகிற ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து நடத்துவீராக. உங்க சத்தத்தை கேட்கட்டும். நீங்க பேசுறத அவங்க கேட்கட்டும். அவங்க பேசுறத நீங்க கேட்டு அவர்களோடு பயணித்து ஆண்டவரே அவர்களை சரியான வழியில் நடத்த வேண்டும் என்று உங்க கையில் இவங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நடத்துங்க. எங்க அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னும் பெயரால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு ஆண்கள் பார்த்து கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து எல்லாம் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். தூளில் இருந்து உயர்த்தி நீர், தூக்கி என்னை நிறுத்தி நீர், துதித்து பாட வைத்தீர். அல்லே